ஸோ வெல்கம் டு NSWE கடமை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத சொல்கிறத விட உங்களோட கனவு நினைவாக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ஒரு 2 to 3 days ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு செய்தியோட தான் அவங்கள நான் சந்திக்க வந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம். குரூப் 4 படித்து ஒரு குரூப் 4 ஏதோ ஒரு போஸ்ட் போயிடணும் ப்ரோ, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் போயிடணும் ப்ரோ, குரூப் 2 TA எப்படியாவது கிளியர் பண்ணிடணும் ப்ரோ. எங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் குரூப் 4னா இது மட்டும், அது 100 புக்காக வேணா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் வேணா இருக்கட்டும், இது மட்டும் படித்தா போதும்பா நீ கிளியர் பண்ணிடலாம். குரூப் 2 TA அதே போல் தான், இது மட்டும் படித்தா நீ கிளியர் பண்ணிடலாம். குரூப் 1 TNPSCக்கு மட்டும் இல்லைங்க, UPSC SSC எல்லாத்துக்குமே அதுதான். நம்ம நினைப்போம் யாராவது ஒருத்தர் இது மட்டும் கொடுத்துருவாங்களான்னு சொல்லி, ஆனால் அது வந்து கொஸ்டின் மார்க்லேயே நிற்கும். சரிங்களா? ஓகே, பேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 2 to 3 minutes இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து அடங்கிடும். சரி, நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, TNPSC குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 TA ஆகட்டும், பிகினராக இருக்கீங்க, எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, மீடியமாக இருக்கிறீங்க, இப்போ தான் வந்து படித்த ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டேன், ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியலை. ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணேன், அவங்க சரியாக பண்ணல, நானும் சரியாக பண்ணல, அப்படி எது வேணால் இருக்கலாம். சரிங்களா? இன்கம்ப்ளீட் ஒர்க் இருக்கலாம். நீங்கள் இந்த அகாடமி, இந்த ஒரு பேட்ச், ஃப்ரீ பேட்ச் வித் குவாலிட்டி, இதில் ஜாயின் பண்ணும்போது விட்டதெல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அங்கே வந்து விட்டதெல்லாமே பச்சையாக ஒன்று சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஆரம்பித்தா கூட முடிச்சிடலாம். சரிங்களா? ரைட், இதுதான் வந்து விஷயம். எனக்கு ஒன்றுமே தெரில, கவலைப்பட வேண்டாம், இந்த பேட்சை ஃபாலோ பண்ணலாம். அப்படியே எல்லாமே அழகாக அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். சரிங்களா? ஓகே, பேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும், ஒவ்வொரு MNCக்கும், ஒவ்வொரு SBAக்கும், IBPSC எல்லாம் எது வேணால் இருக்கட்டும், ஒரு தீம் இருக்கும். அப்படி NSWE கூட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வித் குவாலிட்டி தான். நான் இருக்கிற வரைக்கும் அதுதாங்க. சரிங்களா? ரைட், ஸோ ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறத பிகின் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸ் இருக்கிற மாதிரி, அதுக்கு வந்து சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அது பாட்டுக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஓகே தான், ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இப்போ கொரோனா கேஸஸ் வர இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. சரிங்களா? February 1 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுவேன், சேலம் மாவட்டம். சரி, ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் எப்போ வேணால் நம்ம உட்காந்து படிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபுங்க, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அழகாக உட்காந்து வீட்டிலே உட்காந்து படிக்கலாம். இல்லைங்களா? நம்ம நேரத்துக்கு காலையில் 6 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னா, நீங்கள் அந்த நாள் எப்போனா எடுத்து உட்காந்து படிக்கலாம். இந்த வாரம் படிக்கிறது அந்த வாரம் டெஸ்ட், நான் அது எல்லாமே உண்மை நான் சொல்கிறேன். அப்படிங்கிறப்போ ஆன்லைன் மோடுங்கிறத நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா தேர்வு அறிவிப்புகள் வந்து ரொம்ப விரைவில் இருக்குது. இல்லைங்களா? February மாதம், அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து குரூப் 2 TA தேர்வு அறிவிப்புகள் வரப்போகுது. மார்ச் மாதம் குரூப் 4க்கானது. ஸோ அந்த தேர்வு அறிவிப்புகள் முன்னதாகவே நம்ம படித்து வச்சுன்னா அதை விட ஒரு புத்திசாலித்தனம் வேறு எதுவுமே கிடையாது. அறிவிப்புகள் வந்தால் நமக்கு பயம் இருக்காது, ஒரு தெளிவு இருக்கும். படிச்சுட்டோண்டா, டெஸ்ட்டு மட்டும் போட்டால் போதுங்க. சரி, ஓகே. ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 days அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். போத் குரூப் 2 அண்ட் தென் குரூப் 4க்கு தனித்தனியாக தான். ஸோ இதுக்காக வந்து சொந்த செலவில் ஒரு 5 ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு 5 ஸ்டாஃப்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆன்லைன் ஒர்க்குக்காக ஒரு 8 பேரை வந்து கேட்டிருக்கோம். அதில் ஒரு 3 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு 5 மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நம்மளுடைய NSWE அகாடமியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த குரூப் 2 TA பேட்ச்சு தனியாக நடக்கும், குரூப் 4 பேட்ச்சு தனியாக நடக்கும். குரூப் 2 TA வந்து ஒரு 45 days பிளான். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி 45 days பிளான், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதுக்கு அடுத்து ஸ்ட்ராட்டஜி மாறும். அந்த 45 daysக்குள்ளே அந்த யூனிட் 8, யூனிட் 9 ப்ளஸ் திருக்குறள் அதெல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் குரூப் 2 TA. குரூப் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். இன்றைக்கி நாளைக்கு நான் ஸ்டடி பிளான் வந்து ஒரு வீடியோவோ இல்லை PDF-ஆவோ நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ரைட், நம்பி இறங்கலாம், அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருக்கிற பசங்களே நம்மகிட்ட தான் படிச்சுட்ருக்குறாங்க. அதுதான் உண்மை. அகாடமியில் படிச்சுட்ருக்கேன் நான் வந்து, இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிருக்கேன், அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிருக்கேன். தினமும் ஒரு 2 hours இருந்தால் போதும்.
ஜஸ்ட் ஸ்பெண்டிங் 2 hours இனஃப். ஓகேவா? 2 lessons இருக்குது ஒரு நாளைக்கு வந்து, ஜஸ்ட் 2 lessons இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 20 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான எல்லா ப்ராசஸுமே நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் தென் நம்மளுடைய டைரக்ட் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது February 1 அது இலவச பயிற்சி மையம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறது. ஒரு நீங்கள் போஸ்ட் வந்து கிளியர் பண்ண முடித்த பிறகு நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. பட் ஐ வில் ஃபீல் வெரி மச் ஹாப்பி. பிடிக்க முடியாது என்னைய அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே வந்து மேடை ஏற்றி அழகு பார்ப்பேன். நன்றி, வணக்கம். வில் மீட் யூ இன் த பேட்ச். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம்.